வணக்கம் நண்பர்களே, என் பேர் ரமேஷ். பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். புதுசாக இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தில் வச்சு சில கருத்துக்களை நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். இது முன்னாடி கன்னட பாஷையில் வீடியோ பண்ணேன். இப்போ முதல் முறையாக தமிழ் மொழியில் வீடியோ பண்ணியிருக்கிறேன். போன வீடியோவில் நான் சொன்ன விஷயம் இந்த காலத்து இளைஞர்களை பற்றி தான். இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி வீணாக போகிறாங்கன்றது ஒரு சின்ன கருத்து. வயசில் அவங்க தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு மனசை கெடுத்துன்னு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதால் நான் தெரிவிக்கிறது என்னன்னாக்கா, ஒரு அன்பு பாசத்து மூலியமாக தான் நம்மளுக்கு இதில் தீர்வு காண முடியும். அதால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, அன்பு பாசத்தை நாடுங்க. வீட்டில் பெற்றவங்கள மதிக்கணும். பெற்றவங்க கொடுக்குற அன்பு பாசத்தை விட மேலானது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஸோ அதால் பெரியவங்களுக்கு பேச்சு கேளுங்க. அவங்களுக்கு கீழ்படுத்தி நடங்க. உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிற பெரியவங்களை அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன விஷயம் இருக்கிறது அது பொறுமையாக புரிஞ்சுக்கின்னு நீங்கள் நடந்தாக்கா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது வீடியோவில் சுருக்கமாக சொல்லிடுறேன். ரெண்டாவது வீடியோவில் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசம், அந்த அன்புன்றது எப்படிப்பட்டது, எப்படி இருந்துச்சு என்றதை பற்றி தான். அதில் ஒரு தாய் குழந்தையோட பாசம் பற்றி சொல்லணுன்னாக்கா ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கலாம். அப்போ இருந்த நிலவரப்படி ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, ஒரு குழந்தை இருந்துச்சு. தகப்பன் காலையில் வேலைக்கு போயிடுவார். அம்மா குழந்தை தான் வீட்டில் இருக்குவாங்க. அப்போ அந்த குழந்தைய அந்த தாய் எப்படி நேசிச்சா, எப்படி அரவணைச்சான்றது அந்த தாய் அந்த குழந்தைய ஓயாமல் முத்தி கொடுக்குவா, கொஞ்சுவா. குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்குவா. சில சமயத்தில் சமையல் கடையில் இருக்கிறப்போ குழந்தை இடத்துல ஓடி வந்து பார்க்குவா. பால் கொடுக்குறப்ப கூட அந்த குழந்தைய கையை முத்தி கொடுக்குறது, காலை முத்தி கொடுக்குறது, இந்த மாதிரி மொத்த மழையிலேயே அந்த குழந்தைய சீராட்டுவா. ரொம்ப அரவணைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் அப்பா வருவார் வெளிலேருந்து. அந்த குழந்தைக்கு தேவையான ஏதாவது விளையாட்டு பொருள் கொண்டாடுவார். அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா மேலே ஒரு பாசம் ஏற்படும். அப்பா நம்மளுக்கு ஏதோ கொண்டாந்துருக்காரு விளையாட்டு பொருள்ன்ட்டு. அதில் அந்த குழந்தை ஆண்ட முடியும். இப்படி அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் பாசம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அம்மா குழந்தைய கொஞ்சம் டைம் இல்லை, குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே அந்த குழந்தை கையில் மொபைல் கொடுத்துட்றாங்க. அம்மா வேலைக்கு செய்கிறாங்க, இல்லைனாக்கா யாராவது பார்த்துக்கிறாங்க வீட்டில் குழந்தைய. அந்த மொபைலில் இருக்கிற வீடியோங்க, அந்த கார்ட்டூன் படங்க, பொம்மை படங்க அதெல்லாம் பார்த்துக்கின்னு அந்த குழந்தை காலத்தை சொல்லுது. அம்மா குழந்தை கொடுக்குற முத்தங்க கம்மியாயிடுச்சு. அதால் அந்த பாவம் அந்த சிறு குழந்தைங்க இன்றைக்கி மொபைலில் இருக்கிற கார்ட்டூன் படத்துக்கு முத்தம் கொடுத்துன்னு இருக்குதுங்க. ஸோ இதால் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் இந்த தாய் குழந்தையோட ஒரு பாசமும் குறைஞ்சிடுச்சு. அதால் நண்பர்களே,
நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய வீடியோங்களில் நிறைய கருத்துங்க நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும். நன்றி.